ஆவடி அருகே ஜவுளி கடையில் ரசாயன பொடி தூவி பெண்ணிடம் இருந்து 6 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த திருமுல்லை வாயிலை சேர்ந்த உதயசங்கரின் மனைவி உமாராணி சோளம்பேடு பகுதியில் ஜவுளி கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த மர்ம நபர்கள் 2 பேர் ஜாக்கெட் எடுப்பதாக கூறி துணிகளை பார்த்துள்ளனர். அப்போது தாங்கள் எடுத்த துணியில் ரசாயன பொடி ஒன்றை தூவி உமாராணி மீது வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் சுயநினைவை இழந்த உமாராணியிடம் இருந்து 6 சவரன் தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துக் கொண்டு தப்பியோடிவிட்டனர். பிளவுஸ் கொடுத்திருக்காங்க, என்ன சொன்னா தங்கம் டச் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா, தங்கம் ஏன் நான் டச் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் இங்க நடக்காது அப்படி வாதம் பண்ணிட்டே இருக்கேன் நான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆனதுக்கு கொஞ்சம் அப்படியே நானே குனிஞ்ச பிறகு அப்படியே கண்ணுல கொஞ்சம் ஒரு இருட்டு மாதிரி லைட்டா 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நான் கேட்கறேன், நானே எடுத்து இது பண்ணிட்டு அம்மா ஒரு பேப்பர்ல மடிச்சு கொடுத்தோம். நான் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மர்ம நபர்கள் தெலுங்கு மொழியில் பேசியதால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களாக அல்லது வட இந்தியர்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.